பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வடக்கான்கள் எவ்வளவு வக்கரமா செயல்பட்டு இருக்கிறாங்க, குறிப்பா வடக்கு மீடியாக்கள் எவ்வளவு ஒரு மோசமா கேவலமா செயல்பட்டு இருக்காங்கிறதுக்கு இந்த மோனலிசாவுடைய சம்பவம் பெரிய ஒரு உதாரணமா இன்னைக்கு மாறி போயிருக்குது. உத்தரப்பிரதேசல நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவுடைய நிகழ்வு, அங்க பெரிய அளவுல ஒரு செலிப்ரேஷனா நடக்கும். அந்த கும்பமேளாவுடைய நிகழ்வுக்கு எல்லாருமே அங்க பக்தி அடிப்படையில வந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே காவி உடை அணிஞ்சு, அங்க இருக்கக்கூடிய சாதுக்கள், சாமியார்கள், அகோரிகள் சொல்லி இப்படி பார்க்கப்பட்ட அந்த கும்பமேளா இன்னைக்கு ஒரு பொண்ணோட பக்கமா கவனம் திரும்பி இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு அங்க பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கிறாங்க. மோனலிசா மத்திய பிரதேசம் இந்தோர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தொழிலே ஒவ்வொரு கோவில் திருவிழாக்கள், கோவிலுடைய கும்பமேளா நிகழ்ச்சிகள், இது மாதிரியான இடங்களுக்கு போய் மணி, ஊசி மணி, பாசி மணி, மாலை, இது மாதிரியான வியாபாரம் செய்யறதுதான். ஒரு சாதாரண ஏழை வியாபாரி அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமா வீடு கூட கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஊரா போய் வியாபாரம் செய்யறவங்க. இப்போ உத்தரப்பிரதேசல கும்பமேளா நடக்கிறதால மத்திய பிரதேசல இருந்து கிளம்பி உத்தரப்பிரதேசல போய் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இயற்கையாவே ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. அவங்களுடைய நிறம், குறிப்பா அவங்களுடைய கண்ணு, இது ரொம்பவே அழகா இருந்திருக்குது. இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு யாரோ ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த கும்பமேளா நிகழ்ச்சியை கவர் பண்ணக்கூடிய நேரத்துல அவருக்கு ஏதோ கண்டென்ட் பஞ்சம் போல இருக்குது. பெரிய அளவுல கண்டென்ட் இல்லாம கும்பமேளாவையே சுத்தி கவர் பண்ணவருக்கு இங்க கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணு நின்று இருக்குது. ஒரு ஊசிமானி, பாசிமணி விற்கக்கூடிய பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கே, அந்த பொண்ணோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி இதை வீடியோ எடுத்து போடுறாரு. அழகு அப்படின்னா பொதுவாகவே நம்ம இந்திய பெண்கள் அழகானவங்க தான். இந்திய பெண்களுடைய நிறமே அவ்வளவு அழகான ஒரு நிறம். இதை பத்தி டைரக்டர் பாலு மகேந்திரா, வெற்றிமாறன், சசிகுமார், அமீர், இவங்க எல்லாருக்குமே ஒரு குருவா இருக்கக்கூடிய டைரக்டர் பாலு மகேந்திரா சொல்லுவாரு, உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்ல இந்திய பெண்கள் தான் அழகானவங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த தோளுடைய நிறம்ங்கிறது உலகத்துல எந்த பெண்ணுக்குமே இவ்வளவு ஒரு சிறப்பு கிடையாது. பாலு மகேந்திராவுடைய படத்துல ஒரு ஹீரோயின் நடிக்க வரணும் அப்படின்னா பொதுவாகவே ஹீரோயின்கள் ரொம்ப மேக்கப் போட்டு அப்பிட்டு வருவாங்க இல்லையா? பாலு மகேந்திரா சொல்ற ஃபர்ஸ்ட் ஒரு யோசனை என்னன்னா, கையில தண்ணியை கொடுத்துருவாரு. போய் இந்த மேக்கப்லாம் கழுவிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாமா அப்படிம்பாரு. அவருடைய படத்துல எந்த ஒரு மேக்கப்புமே யூஸ் பண்ணாம அப்படியே அந்த பெண்களோட இயற்கை அழகோட தான் நடிக்க வைப்பாரு. அந்த மாதிரி இந்திய பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான இயற்கை அழகு இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண், அவங்களுடைய கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இந்த யூடியூபர் அவரோட யூடியூப் சேனல்ல இந்த பொண்ணை பத்தி ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ இந்திய அளவுல, அந்த உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாம இந்திய அளவுல பெரிய அளவுல வைரலா மாறுது. இந்த வீடியோ இப்படி வைரல் ஆனதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனம் எல்லாம் இந்த பொண்ணு மேல போகுது. அப்ப நம்ம கும்பமேளாவுக்கு போனோம்னா இந்த பொண்ணை போய் நம்ம அங்க போய் பார்க்கலாமே, இந்த பொண்ணு கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மற்ற யூடியூபர்ஸ், அடடா இவ்வளவு நாளா கண்டென்ட் இல்லாம கண்டென்ட்டுக்கு பஞ்சமா அலைஞ்சிட்டு இருந்தோமே, இந்த இருக்கடா சூப்பர் கண்டென்ட்னு சொல்லி அவங்களும் தேடி போய் கும்பமேளாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் போனோடனே பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களுமே என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பொண்ணை பத்தி கவரேஜ் பண்ணணும்னு சொல்லி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த பொண்ணை பத்தின வீடியோக்கள், அந்த பொண்ணு எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில சாமி கும்பிட போறது, அங்க கும்பமேளா நீராடுறது, அதை தாண்டி இன்னைக்கு மோனலிசா தான் அங்க பெரிய அளவுல வைரலா இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னா, மோனலிசாவால அவங்களால நிம்மதியா ஒரு வியாபாரம் பண்ண முடியல. அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இது மாதிரி ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் இவங்க ஊசி மணி, பாசி மணி வித்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாம், ஏமா நீ உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறமா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட மணிக்கணக்கில் பேச்சு கொடுக்குறாங்க. நீ எந்த ஊரு, நீ உன் பேர் என்ன, உன் கண்ணு அழகா இருக்குது, இது இயற்கையா கண்ணு தானா இல்ல லென்ஸ் எதுவும் போட்டிருக்கிறியா, எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உங்க அப்பா அம்மா யாரு அப்படி சொல்லி இப்படியே மணிக்கணக்கில் பேச்சு கொடுக்குறாங்க. சரி, பேச்சு கொடுக்குறாங்க, மீடியாக்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா யாருமே அந்த பொண்ணு விற்கக்கூடிய அந்த ஊசி மணி, பாசி மணி யாருமே வாங்குறது இல்ல. அந்த பொண்ணு பாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு 10 ஊசி மணி, பாசி மணி வித்து அவங்களோட குடும்பம் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த பொண்ணை வியாபாரம் பண்ண முடியாம இப்படியே பேட்டி எடுத்து அந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுத்து இப்படியே அந்த பொண்ணை முடக்குனதால
அவங்களோட தொழில் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணை அதான் சொல்லி புலம்புறாங்க. இவங்க எங்க எங்கேயுமே விட மாட்டாங்க, எல்லா பக்கமுமே எங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறதால எங்களால வியாபாரம் பண்ண முடியல, எங்களோட வியாபாரம் நாங்க இதுக்கு தான் ஊர் விட்டு ஊரே வியாபாரம் பண்ண வந்திருக்கோம், எங்களோட வியாபாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க பெரிய அளவுல வருத்தப்படுறாங்க. இதுல ஒரு கட்டம் மேல போய் அந்த வடக்கானுங்க எவ்வளவு வக்கரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பொண்ணு கூட நான் கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி கண்ட இடங்கள்ல கை வைக்கிறது, ஒரு சிலர் போய் அந்த பொண்ணுக்கு அப்ரோச் பண்றது, வாய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே, இல்ல உன்னை நான் தனிப்பட்ட முறையில் வேற ஏதாவது ரீதியால உன்னை நான் செயல்படுத்திக்கிறேனே, உன்னை பயன்படுத்திக்கிறேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமா அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறன்ற பேர்ல அந்த பொண்ணை கண்ட இடங்களை தொட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு பெரிய அளவுல பெரிய ஒரு பிரச்சனையா மாறி போயிருக்குது. இதுல குறிப்பா இந்த மாதிரி தொல்லை பண்றாங்க அப்படிங்கறதாலே அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணை எங்கேயுமே வெளியில விடாமலே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மாஸ்க் போட்டு அந்த பொண்ணு நீ வெளியில போனா யாரும் பார்த்து இது பண்றாங்க, மாஸ்க் போட்டு போய் வியாபாரம் பண்ணுன்றாங்க. அப்படி இருந்தமே அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சு திரும்ப தொல்லை பண்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வேணாமா நீ வெளியில வியாபாரத்துக்கு போனா, இந்த கூடாரம் அவங்க ஒரு கூடாரம் போட்டு டென்ட் போட்டு அதுலதான் அவங்க நைட்ல படுத்துக்கிறது, இந்த டென்ட்டுக்குள்ளே ஏறி நாங்க வெளியில வியாபாரத்தை பார்த்துக்கிறோம்னு சொல்லி அந்த டென்ட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த டென்ட்டையும் கண்டுபிடிச்சு அங்க உள்ள போயிடுறாங்க வடக்கானுங்க. போய் அங்க போய் வீடியோ எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப போட்டு அவங்கள போய் டார்ச்சர் பண்றாங்க. இதுல ஒரு சில குரூப் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குரூப் என்ன பண்ணிருக்கானுங்க, போட்டோ எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்கானுங்க. உள்ள வரக்கூடாது அவங்க அண்ணன் தடுத்திருக்காரு. இல்ல உங்க அப்பா தான் அனுப்பி விட்டாரு, உங்க அப்பா தான் போட்டோ எடுத்துக்க சொன்னாருன்னு அப்பா தான் போட்டோ எடுத்துக்க சொன்னாரு, உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. அங்க போய் போட்டோ வீடியோ எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு சிலருடைய பேச்சு அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப மோசமா இருந்திருக்குது. அதோட அந்த பொண்ணோட அண்ணன் போய் தடுத்திருக்காரு. முதல்ல நீங்க வெளியில வாங்க, என் தங்கச்சி கிட்ட நிக்காதீங்கன்னு சொல்லி இப்படி தடுக்கும் போது அந்த அண்ணனே அடிக்க பாஞ்சிருக்கானுங்க. ஏய் எங்களை வீடியோ எடுக்க விட மாட்டியா, யாரா நீ தடுக்கிறது யாரான்னு சொல்லி அந்த அண்ணனையும் போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு வடக்கான்கள் வக்கர புத்தியோட இருக்கிறாங்க. मैंने यहाँ जबरदस्ती मेरे पापा का नाम लेके आया कि आपके पापा ने मुझे भेजा। मैंने वहाँ मना किया कि मेरे पापा ने भेजा, मेरे पापा के पास जाओ, मैं नहीं फोटो खिंचवाऊंगी भाई आपके पास। अब मुझे भी डर लगता है कि यहाँ कोई भी नहीं है, कोई कुछ करना दे, यहाँ लाइट ना वगैरह कुछ भी नहीं। फिर भी वो लोग अंदर जबरदस्ती घुस गए और उतने में मेरे पापा आए और मेरे पापा ने चिल्लाया कि तुम जबरदस्ती लड़की के पास कैसे आए। அப்போ அழகால தான் அந்த பொண்ணு பிரபலமானாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அழகே அவங்களுக்கு ஒரு வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவங்களால நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியல, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய வடக்கன்கள் ஒரு அறிவு கட்டத்தனமா செயல்படுறாங்க. இது பத்தாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவங்களுமே பெரிய அளவுல அவங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த வடக்கன்கள் அவங்களுடைய இந்த சோசியல் மீடியா மோகம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மாநிலத்துல சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய முறை வேற, வடக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய முறை வேற. வடக்குல அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தாலோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தாலோ அதை தான் முழுமையா நம்பிக்கிறான். அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படி அவங்க தேடுறதே கிடையாது. அதுல என்ன வந்தாலும் சரி அவங்களுக்கு வரும், வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வரும், இந்த மாதிரி அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ், அந்த ஒயிட் ஹவுஸோட போட்டோ அனுப்புவாங்க, பாத்தீங்களா அமரா மோடிஜிமே ஆட்சிமே குஜராத்ல இதுதான் பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அனுப்புவாங்க. நீ உண்மையான இந்தியனா இருந்தா இது உடனே 5 பேருக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புவானுங்க. மே இந்தியன் ஹோ அப்படின்னு சொல்லி உடனே அது 5 பேருக்கு ஷேர் அடிப்பானுங்க. அது என்ன போட்டோ, எது உண்மைத்தன்மை எதையுமே தேட மாட்டானுங்க. எந்த தகவல் வந்தாலும் அதை அப்படியே ஷேர் பண்ணக்கூடிய, சோசியல் மீடியால எது வந்தாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு மோகம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் இந்த பொண்ணு பத்தி இந்த பொண்ணு வைரல் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த பொண்ணை நோக்கி அது ஒரு வழிபாடு நடத்தக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை நோக்கி படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்க அலையிறாங்க. இந்த மக்கள் இவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கிறதால தான் அங்க சங்கிகளுமே இந்த மக்களை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய சோசியல் மீடியா மோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அங்க சோசியல் மீடியாவில் சில செய்திகள் பரவும், ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்தினதே எங்க மோடிஜி தான் அப்படின்னு ஒரு நியூஸ் பரவும். இதையும் உண்மை நம்பி ஷேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏண்டா நம்ம ஜியால இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை, மணிப்பூர்ல நடக்கக்கூடிய கலவரங்களே நம்ம ஜியால தடுக்க முடியல, இவர் எங்கடா போய் யுக்ரைன் போய் நிறுத்தினார்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு படிப்பறிவோ பகுத்தறிவோ அந்த மக்களுக்கு இல்ல. அதனாலதான் அங்க எப்பேற்பட்ட அரசியல் நடந்தாலுமே அந்த மக்களுமே அதை அப்படியே நம்பிட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமில்ல, இந்த மாதிரி கும்பமேளா நடக்குது இல்லையா, கும்பமேளா நடக்கக்கூடிய நேரத்தில் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் எப்படிப்பட்ட ஆர்டர் போடுறாங்கன்னா, இந்த கும்பமேளா அந்த சாலைகள் இருக்குல்ல, அந்த மக்கள் போகக்கூடிய சாலைகள், அங்க இந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடைகள்ல இருக்கக்கூடிய வியாபாரி
நீ இனிமே கடை பேரை வைக்க கூடாது, கடை ஓனருடைய பேர் எதுவோ அந்த பேரை தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஃபேஷன் ஃபுட்வேர், ஃபேஷன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமனான பேர் வைப்பாங்க. அதெல்லாம் இருக்க காமன் நேம் இருக்கக்கூடாது. கடை ஓனரோட பேர் வச்சா இந்த கடை முஸ்லீமோட கடையா இந்துவோட கடையா அது தெரிஞ்சிடும். அப்போ இந்துக்கள் இந்து கடையில தான் வாங்கணும்னு சொல்லி நாங்க இங்க உள்ள ஒரு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கோமே, அந்த பிரச்சாரத்துக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்து மத வழிபாட்டுக்கு போகக்கூடிய மக்கள் இந்துக்களுடைய கடையில தான் பொருள் வாங்கணும்னு சொல்லி இப்பேற்பட்ட மத ரீதியா அந்த மக்களை மண்டகளை வச்சிருந்தாலும் இதே அவன் நம்புறான். இதையும் நம்பிக்கிட்டு அதை பத்தி அதுக்கு எதிராக சோசியல் மீடியால எந்த ஒரு கருத்தும் பேசாம இது அவனுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. அதனாலதான் பாருங்க, நேத்து நடந்த ஒரு ரயில் ஆக்சிடென்ட். இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின்ல திடீர்னு ஒரு வதந்தி ஒன்று பரவுது. இந்த மாதிரி ட்ரெயின் வந்து தீ பிடிச்சி போயிருச்சு, நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்தி உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்குள்ள அந்த வடக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, ஐயோ நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல துமால்னு ட்ரெயின் விட்டு கீழே குதிச்சிடுறாங்க. ஓடக்கூடிய ட்ரெயின்ல பொத்துன்னு கீழே குதிச்சல 8 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா, இவங்க கீழே குதிக்கிற நேரமோ எதிர் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வர நேரமோ கரெக்டா இருந்துச்சு. அதுல நசுங்கி போய் ஒரு சிலருடைய தலையெல்லாம் தனியா இருந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்ப இந்த அளவுக்கு அந்த மக்கள் கிட்ட எந்த ஒரு படிப்பறிவோ பகுத்தறிவோ பெரிய அளவுல இல்ல. இதே இப்ப இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல பார்த்தோம்னா, ராஜஸ்தான்ல இந்த 10 நாள்ல மட்டுமே 400க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்காங்க. காங்கிரஸ் இன்னைக்கு அதை பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்குது. தனியார் பள்ளிகளை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அங்க மக்கள்கிட்ட பொருளாதார வசதி இல்ல. இதனால பல பிள்ளைகளுடைய படிப்புகள் இங்க பாதிக்கப்படுது. பெற்றோர்கள் தற்கொலை அளவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சார்பில் பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கை பக்கம் நகராம, ஆக்கப்பூர்வமா இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நகராம, வெறும் அவங்களுடைய மோகம் எல்லாம் இது மாதிரி டிக்டாக் வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள், இது மாதிரி ஒரு பொண்ணை பத்தி போடுறது, பொய்யான தகவல் வந்து அதை அப்படியே ஷேர் பண்றதுன்னு சொல்லி அந்த வடக்கு மக்கள் சுத்தமா விழிப்புணர்வு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மீடியா, அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுமே ரொம்பவே மோசமா தான் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்காங்க. அவங்க வெளியிடக்கூடிய செய்திகளுமே ஒரு மத ரீதியா இரு மதங்களுக்குள்ள பகைமையை தூண்டுற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களுமே செய்தி வெளியிடுறாங்க. ஒரு தடவை ஜி நியூஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு டிபேட் ஷோ நடத்துறாங்க, விவாத நிகழ்ச்சி. ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இந்து மத சாமியாரை கொண்டு வந்துடுறாங்க. 2 பேருமே மோத விடக்கூடிய அளவுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள விவாதம் நடத்துறாங்க. அவங்க 2 பேருக்கு பின்னாடி பேக்ரவுண்டை போட்டுறாங்க. அங்க ஒரு டிஜிட்டல் போர்டில் பேக்ரவுண்டு தீ பத்தி எறிகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டை போடுறாங்க. மோத விட்டுட்டு ஒரு கட்டத்தில் அவங்க கேட்டப்பட்ட கேள்வியால் இந்த 2 பேரும் சண்டை போட்டக்கூடிய அளவுக்கு அங்க மீடியாக்களே ஒரு பொறுப்பில்லாத ஒரு செயலில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அங்க பேசுறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இவன் தாழ்த்தப்பட்டவன்ற காரணத்துக்காக தினம் எவ்வளவு பெரிய கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முறையான கல்வியோ ஒரு வழிபாட்டுக்கான உரிமையோ அங்க பெரிய அளவுல கேள்விக்குறி இருக்கு. இதை பத்தி அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசுறதே கிடையாது. பழங்குடியின சமூக மக்கள் அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. அங்க பழங்குடியின பக்கங்களை பத்தி பேசினாலே இவங்க மதமாற்றம் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பேசுறாங்களே தவிர அந்த மக்களுக்கான உரிமையை அங்க பேசுறதே கிடையாது. அதனாலதான் பாஜகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் அந்த மக்களுடைய மேல உட்கார வச்சு அவங்க மேல சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவுக்கு அங்க அவ்வளவு பெரிய அராஜகங்கள் நடக்குது. சிறுபான்மை மக்களுடைய நிலைமையெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு நாளுமே சிறுபான்மை மக்கள் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் அவங்களோட நிலைமைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாட்டுக்காக ஒரு நாளும் அசால்ட்டா மனுஷனை கொல்லக்கூடிய நிலைமை தான் அந்த வட மாநிலங்கள்ல இருக்குது. ஆனா இதை பத்திலாம் நம்ம பேசணும், இதெல்லாம் செய்தியா மாத்தணும், மக்கள்கிட்ட இந்த கருத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, இது மாதிரியான கேலி கூத்துக்கள் பின்னாடியும் இல்ல மத வெறுப்பை பரப்பக்கூடிய செய்திகள் பின்னாடியும் தான் அவங்களுடைய கவனம் இருக்கு. அதுக்குன்னு எல்லாரையும் சொல்லிட முடியாது. அங்கேயுமே பொறுப்புள்ள சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. ஆனா எண்ணிக்கையில் ரொம்பவே குறைவு. ஆனா நம்ம ஊரை எடுத்தவங்களேன், இப்ப நம்ம தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிறோமே, இங்க ஒரு இஷ்யூ நடக்குது, மக்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா இங்க சோசியல் மீடியாவை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ எல்லாருமே பேசுறோம். ஒரு சோசியல் மீடியால டான்ஸ் வீடியோ போடக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் இங்க மக்களுக்கு ஒரு பாதிப்புனா அந்த மக்களோட பிரச்சனையை பேசுவாங்க. இப்படி நம்ம பேசுறதால தான் அனிதாவுடைய விவகாரம் இங்க பெரிய அளவுல மக்கள் பார்வைக்கு போய் சேர்ந்துச்சு. இங்க கள்ளக்குறிச்சியில மாணவியாவ அந்த பிரச்சனை நடக்கும் போதுமே அந்த ஸ்ரீவித்யாவோட விஷயம் பேசப்பட்டது. தூத்துக்குடியில மக்கள் சுடப்படும் போதும் அந்த பிரச்சனை பேசப்பட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதால தான் இதுக்கு பல தீர்வுகள் கிடைக்குது. இதுக்கு ஒரு சாம்பிள் நம்ம சொல்றதா, இப்போ சமீபத்துல சென்னை அசோக் நகர்ல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு சாமியார் போய் ஒரு பகுத்தறிவுக்கு முரணான காரியங்கள் பேசினது, ஒரு பார்வையற்ற டீச்சரை ரொம்ப தரக்குறைவா பேசுனது இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆக்ஷன் வந்ததுன்னா சோசியல் மீடியா தான். இங்க தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை எந்தெந்த வகையிலலாம் ஒவ்வொருத்தர் வீடியோ போட்டோ அல்லது மீம்ஸ் வழியாவோ ட்ரோல் வழியாவோ எல்லா வகையிலுமே அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சதால உடனடியாக அங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அந்த சாமியார் கைது செய்யப்படுறாரு. இனி இது மாதிரி பகுத்தறிவுக்கு முரணான எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அரசு பள்ளிகளில் நடக்காதுன்னு சொல்லி உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. இதுக்கு காரணம் இங்க சோசியல் மீடியாவை நம்ம ரொம்ப சரியா பயன்படுத்துறது தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு.
இந்த தீர்வு வடக்குல இல்லாதாலதான் அங்க ஒண்ணு மதவரி பின்னாடி செயல்பட்டு இருக்காங்க, இல்ல ஆபாசமான காரியங்கள் இது மாதிரியான கேலி கூத்துக்கள் பின்னாடியே அவங்க அலையிறாங்க. இப்படியெல்லாம் அவங்களுடைய சோசியல் மீடியாக்களும் அங்க இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் இருக்கிறதால தான் அங்க மதவெறியால மக்களை சீர்குலைச்சு அங்க தாமரை தலைவிரிச்சு ஆடிட்டு கிடக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.